ஹாய்! இது நேத்திக்கு எடுத்த வீடியோ தான். நேத்து மதியானம் வீட்ல படுத்திருக்கும்போது, வெளியில ஒரு பயங்கரமான சத்தமா, சித்தி வேற அன்னைக்கு வந்துட்டு சொல்லிட்டு போனாங்க. "பயங்கரமான சத்தம் சாமி, நிலநடுக்கம் வந்துருச்சோன்னு பயந்துட்டேன். பாப்பா வேற வெளியில ஓடிடலான்னு கூப்பிட்டேன்" அப்படின்னாங்களா. அந்த டைமில் அதான் ஞாபகம் வந்துச்சு. நானும் வெளியில ஓடி போய் பார்த்தேன். அப்புறம் வானத்துலேருந்து தான் சத்தம். சின்ன வயசு ஞாபகம் தான் வந்துச்சு. சின்ன வயசில் இந்த மாதிரி சத்தம் கேட்டால் ஏரோப்ளேன் போகுது, நம்ம ஓடி போய் பார்ப்போம் இல்லையா? அது மாதிரி தான். ஏரோப்ளேன் போகுதா, ஹெலிகாப்டர் போகுதா, ராக்கெட் போகுதானே ரொம்ப நேரம் தெரியல. அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு தான் இந்த பாதையே தெரிஞ்சிச்சு ராக்கெட் போகுதுன்னு. நீங்களே அந்த சத்தத்தை கேளுங்க. பாருங்கள் எவ்வளோ பயங்கரமான சத்தம்னு, பயம் வரும்ல. இன்றைக்கி நைட் டின்னர் நம்ம வீட்டில் கருவாடு தொக்கு தான். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி, ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் கறிவேப்பிலை, நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா தக்காளியும் நல்லா பழுத்த தக்காளியாக ஆட் பண்ணிக்கணும். இதில் பேர் தான் நமக்கு கருவாடு தொக்கு, ஆனால் அதில் நமக்கு தொக்கா கிடைக்க போகிறது தக்காளி தான். அதனால் நல்லா பழுத்த தக்காளியாக ஆட் பண்ணிவிட்டு, தக்காளி மசியறதுக்காக உப்பு மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா குழைய வச்சு எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து வந்ததுக்கப்புறமா மசாலாவுக்கு வந்து மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கறி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக லைட்டாக தண்ணி ஊற்றி கலந்து விட்டு, நம்ம சுடு தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுருக்க கருவாடை போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. அதில் சோக் ஆகிற அளவுக்கு நல்ல கிரேவியெல்லாம் அதில் படணும். அதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நீங்கள் மூடி போட்டுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் கழித்து எடுத்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். கொத்தமல்லி இலை தூவி சர்வ் பண்ணுங்கள்.